இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். உதகை சட்டசபை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் போஜராஜனை ஆதரித்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பிரச்சாரம் செய்தார். பின் பேட்டியளித்த அவர் கூறும்போது, முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான குடும்ப ஆட்சி ஒட்டுமொத்த நீலகிரி மக்களுக்கு துரோகம் செய்திருக்கிறது என தெரிவித்தார். தேயிலைக்கு உரிய விலை தராமல் விவசாயிகளை ஏமாற்றிவிட்டார்கள். வேளாண் பட்ஜெட்டில் பசுந்தேயிலை பற்றி எதுவும் சொல்லப்படவில்லை. ஸ்டாலின் குடும்பத்துக்கு ஊழல் மட்டும்தான் தெரியும். டாஸ்மாக் ஊழல், மணல் கொள்ளை, நில அபகரிப்பு என திமுகவினர் மாஃபியாக்கள் போல் செயல்பட்டு வருகின்றனர். ஊழல் மற்றும் மோசமான ஆட்சி காரணமாக லஞ்சம் தராமல் இளைஞர்களுக்கு வேலை கிடைப்பதில்லை. பெண்களுக்கு அதிகாரமளிக்கும் மசோதாவை திமுக, காங்கிரஸ் ஆதரிக்காமல் தமிழக பெண்களை ஏமாற்றிவிட்டனர். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க பிரதமர் மோடி போராடி வருகிறார். மகளிர் இடஒதுக்கீடு பற்றி இண்டி கூட்டணி கட்சிகள் பொய்யான வாக்குறுதியை தான் தந்து கொண்டிருக்கின்றன. பெண்கள், தமிழக மக்கள், தமிழர் கலாச்சாரத்துக்கு திமுக, காங்கிரஸ் கட்சிகள் எதிரானவை. உதயநிதியை முதல்வராக்க மக்கள் விடமாட்டார்கள். தமிழக மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். அதற்கு திமுகவை தோற்கடிப்பார்கள். திமுக ஆட்சியில் நீலகிரி எந்த வளர்ச்சியும் அடையவில்லை. ரேஸ்கோர்ஸ் மைதானம் பாழாகிவிட்டது. தேயிலை விவசாயிகளின் குழந்தைகளுக்கு எதிர்காலம் இல்லை. தண்ணீர் பற்றாக்குறையால் சுற்றுலா தொழில் பாதிப்பு, வருமானம் இல்லை. சுற்றுச்சூழல் மாசுபாடு, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவால் மக்கள், டூரிஸ்டுகள் அச்சத்தில் உள்ளனர். பழனிசாமி தலைமையில் என்டிஏ ஆட்சி அமைந்ததும் மத்திய மாநில அரசுகள் இணைந்து நீலகிரி மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தையும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும். ஊழல் நிறைந்த திமுக குடும்ப ஆட்சியை மக்கள் தூக்கி எறிய வேண்டும். தொகுதி மறுவரையறை மூலம் தமிழகத்துக்கான எம்பி சீட்களின் எண்ணிக்கை 50% அதிகரிக்கும். ஆனால் முதல்வர் ஸ்டாலின் இது பற்றி பொய்யை பரப்பி வருகிறார். அவர் ஒரு பொய்யர். தமிழக மக்கள் அவரை மன்னிக்க மாட்டார்கள். நாட்டை வடக்கு தெற்கு என பிரிக்க பார்க்கிறார் என பியூஷ் கோயல் கூறினார். And I appeal to the people of Udagamandalam, people of Tamil Nadu, elect a good government and throw out this corrupt Stalin family, DMK government. Once again, that DMK and Stalin family are anti-women. Congress is anti-women. They do not want to give the women, my sisters, the daughters of India, they do not want to give them their rightful share and participation in defining and deciding the destiny of India. Friends, we were ready to bring an official amendment to make sure that the seats are increased in proportion to the current seats. Stalin is spreading a false narrative. M.K. Stalin is a liar. He has lied to the people of Tamil Nadu. He speaks falsehood. And the people of Tamil Nadu, especially my sisters, the women of Tamil Nadu, will not forgive liar Stalin, person who speaks untruth and falsehood by trying to divide the north and south. We are proud as one country. India is one country.